இப்போலாம் யார் எங்கே பார்த்தாலும் வைபு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு புதுசாக பாட்டு வந்துச்சு அப்படின்னா மியூசிக் வைபாக இருக்கணும்னு கேட்குறாங்க. படம் வந்துச்சுன்னா என்னடா வைபே பத்தலையேன்றாங்க. யூடியூப் வீடியோலேருந்து இன்ஸ்டாகிராம் ரீல் எல்லா இடத்துலையும் வைபு தான் கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி நான் ஒரு வைபான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நர்ஃபிட் வைப் ஸ்மார்ட் வாட்ச். ஆக்சுவலி இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இல்லையா, இது ஒரு வைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன தான் வைப் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குது, வீடியோவில் போய் பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் ஒரு நார்மல் ரிவ்யூ மாதிரி கொண்டு போகிறதில்ல. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் வாட்சை ஒரு கம்ப்ளீட் டே மார்னிங் டு நைட் நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணதுலேருந்து என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி என்ன அப்படின்றத அப்படியே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி மார்னிங் என்னை எழுப்பினதே இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான். ஆக்சுவலி இந்த வாட்சில் நமக்கு அலாரம் இருக்குது. ஸோ அலாரம் செட் பண்ணியிருந்தேன். அந்த அலாரம் வச்சு தான் இன்றைக்கி மார்னிங் நான் எந்திரிச்சேன். நெக்ஸ்ட்டு வாட்சை எடுத்து என்னோட கையில் கட்டினதும் எனக்கு ஃபீல் ஆனது வாட்ச் செம்ம ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஜின்க் அலாய் அண்ட் ஏபிஎஸ் மெட்டீரியல் பாடின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே லைட் வெயிட்டாக ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு வாட்சாக எனக்கு கையில் கட்டினதும் ஃபீல் ஆச்சு. அண்ட் எனக்கு என்னோட கைக்கு பக்காவாக வந்து செட் ஆகிருந்துச்சு. டிசைனாகவுமே ரெக்டாங்குலர் டயலில் கொடுத்துருக்காங்க. 1.85 இன்ச்சஸ்க்கான ஹெச்டி டிஸ்பிளே, 550 நிட்ஸுக்கான பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பிரைட்டான டிஸ்பிளேவாக தான் இருக்குது. அவுடோரில் யூஸ் பண்ணுறதுக்கு இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் பெருசாக பிரச்சனை இல்லை. அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸுமே ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி வாட்சோட ஸ்ட்ராப் சிலிக்கான் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது கிரே கலர் வேரியன்ட். இது போக இதில் பிங்க்கு, பிளாக்கு, கோல்டுன்னு இன்னொரு 3 கலர் ஆப்ஷன் கூட இருக்குது. அதே மாதிரி வாட்ச் ஃபேஸஸ் டிஃபால்ட்டாக வாட்சில் சில வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் உங்களுடைய அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில வாட்ச் ஃபேஸஸ் லுக்காகவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து வாட்ச் எடுத்து கையில் கட்டினதும் வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் நோட் பண்ணேன், இதில் நமக்கு 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நான் பெருசாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஜாகிங், வாக்கிங், எக்ஸசைஸ் மாதிரிலாம் அந்தளவுக்கு பண்ண மாட்டேன். பட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் நேரம் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கிற மாதிரி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்து வாட்சில் நமக்கு ப்ளூடூத் காலிங் அண்ட் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்கள் மொபைலில் வாட்சோட பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், மொபைலில் வரக்கூடிய கால்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை வாட்சில் நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வாட்ச்லேயே உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் மொபைலில் நர்ஃபிட்டுடைய ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அதில் போய்ட்டு என்னென்ன ஆப்ஸுக்கெலாம் பர்மிஷன் வேணுமோ கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த ஆப்புக்கு வரக்கூடிய மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே அது இந்த ஹெல்த் மானிட்டரிங் ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போம். ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறது, பிளட் ப்ரெஷர், SpO2 செக் பண்ணுறது, ஸ்லீப் ட்ராக்கிங், டெய்லி ட்ரிங்கிங் வாட்டர் ரிமைண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஒன் டே யூசேஜில் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நேரம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து அதே மாதிரி கொஞ்சம் நாளாகவே எங்கள் ஊரில் ஈவினிங்கில் அடிக்கடி மழை பெஞ்சுது. ஸோ அதனால் இன்றைக்கி மழை பெய்யும், இதோட வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட்டை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். பட் இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை பெய்யல. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த வாட்சை கட்டி இருக்கும்போது மழை பெஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் IP67க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மழையில் தாராளமாக கட்டிக்கிட்டு போகலாம். அதே மாதிரி அண்டர் வாட்டரில் 5 மீட்டர் வரைக்கும் இது சஸ்டெயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போக இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் லைட் இருக்குது, கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் மை ஃபோன் இருக்குது, ஒரே ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. டைம் பாஸ்க்கு அப்பப்போ நம்ம விளாண்டுக்கலாம். அண்ட் ஃபைனலி வாட்சோட பேட்டரி லைஃப். பேட்டரின்னு வரும்போது ஆக்சுவலி நான் ஒன் டே யூஸ் பண்ணதில் இந்த மார்னிங் டு நைட் யூஸ் பண்ணல. ஸோ அந்த யூசேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ராப் ஆச்சு. அண்ட் அவங்க கிளைம் பண்ணுறது 5 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட யூசேஜில் 1 டேல அந்த பேட்டரி ட்ராப் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு 5 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த வாட்சோட ப்ரைஸ் என்னடான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, ஜியோ அண்ட் நர்ஃபிட்டுடைய அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேயே போய்ட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் யூஸ் பண்ணதுலேருந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த 1500 ரூபா ப்ரைஸிங், அந்த ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி வாட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்ச் நான் யூஸ் பண்ண வரைக்கும் வாட்சை தாண்டி எனக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா வைபாகவே போச்சு.